வீடு வந்து இப்போ கையளிக்கணும். இந்த வீடு பார்த்தீங்கன்னா எல்லா வசதியோடையும் கட்டி கொடுக்குறோம். கிணறு தொடக்கம் மலசல கூடங்கள் அதே மாதிரி டேங்க் எல்லாமே முற்றுமுழுதாக கட்டி கொடுக்குறோம். உண்மையாக மிகப்பெரிய சந்தோஷமா இருக்கு. புலம்பெயர் மக்களுக்கு பெரிய ஒரு நன்றி, மிக்க நன்றி. புலம்பெயர் மக்களுக்கு எனக்கு இந்த வீட்டை கட்டி கொடுக்க உதவி செஞ்ச எல்லா கரங்களுக்கும் நன்றி, கோடான கோடி நன்றி. ஃபுல்லா ஒரு ஆள் வந்து கஷ்டப்படாம வந்து இருக்கலாம், அதுக்கிட்ட மாதிரி ஃபுல்லா செய்து கொடுத்துக்கிறீங்க. என் வாழ்க்கையிலேயே கிடைக்காத எனக்கு பெரிய பொக்கிஷம் ஒன்று கிடைச்சு, குடி தண்ணி வீடு. இந்த வீட்டுடைய அமைப்பு நான் எங்கேயும் கண்டதில்லை. ஒரு அழகான சின்ன வடிவான ஒரு லட்சுமிகரமான ஒரு வீட்டை வணக்கம் ரோவலே, நான் உங்கள் தவிர்க்கிறேன். நான் இப்போ இந்த இடத்துக்கு வந்துக்கிறேன்டா, வவுனியாவுக்கு தான் வந்திருக்கிறேன். வவுனியாலையும் பார்த்தீங்கன்னா ஒரு கிராமத்துக்கு வந்திருக்கிறேன். அதை பெரிய டீட்டெயில் உள்ளுக்கு சொல்கிறேன். ஏன் வந்திருக்கிறோம்னு பார்த்தீங்கன்னா இருந்தால் புலம்பெயர் மக்களால் வீடுகள் கட்டி கொடுக்கணும். அதுவும் பார்த்தீங்கன்னா 15 வீடுகள் வந்து கட்டி கொடுக்கணும். அதில் இன்றைக்கு வந்து ஒரு வீடு வந்து இன்றைக்கு கையளிக்கணும். அதைத்தான் நாங்கள் இன்றைக்கு பார்க்க போகிறோம். உண்மையிலே பார்த்தீங்கன்னா வாழ்வாதாரங்கள் இழந்து நிறையவே கஷ்டப்படினோம் எங்கட மக்கள். அவைக்கு புலம்பெயர் மக்களால் வீடுகள் வந்து 40 லட்சம் ரூபா பெறுமதியான வீடுகள் வந்து கட்டி கொடுத்து கொண்டிருக்கணும். உண்மையிலே கட்டி முடிஞ்சுது, இன்றைய கையளிக்கிற நிகழ்வாக நடக்க போது. இப்போ அதை நாங்கள் பார்க்க போகிறோம். அதே மாதிரி எங்களோட சேனலுக்கு நீங்கள் மூமெல்லாம் வந்தீங்கன்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். அப்போ தான் நல்ல நல்ல காணொலியில் உங்களுக்கு வந்து கொண்டிருக்கும். இப்போ வாங்க நாங்கள் வீட்டுக்குள்ளே போகலாம். பாருங்கள், இதான் இந்த வீடு. இப்போ புதுசாக வீடு வந்து கட்டி முழுவிலே முடிஞ்சுது. வாழ்வாதாரம் பெற்ற மக்கள்கிட்ட வீட்டை பாருங்கள். உண்மையிலே பார்க்கவே ஒரு பரிதாபமாக இருக்குது. ஏன்னாட்டா இந்த வீட்டெல்லாம் இவைண்ட வாழ்வாதாரமே இருந்தது. இதுக்கு தான் வசித்து வந்தவ. இவைக்கு தான் சரியான ஆட்களுக்கு தெரிவு செய்து இந்த வீடுகளை வந்து கட்டி கொடுக்கணும். நீங்கள் அம்மா வணக்கம். வணக்கம் வணக்கம். நீங்கள் இந்த வீட்டை எத்தனை பேர் இருக்கிறீங்களம்மா? நான் ஒரு ஆள் தான் ஐயா. ஒரு ஆள் தான் இருக்கு. நான் ஒரு அனாதை, நான் தனியா, எனக்கு யாரும் இல்ல. மகள்மார்க இருக்காங்க, தூரத்துல இருக்கிறாங்க. ஓகே. உங்களோட கணவர் இறந்துட்டு 38 வருஷம் ஆகுது. 38 தனியா தான் இருக்கிறீங்க. ஓகே அம்மா. அப்ப எனக்கு இந்த கோழி வளர்ப்பு தான் நான் செஞ்சுக்கிட்டு இருந்தேன். அப்ப 183 கோழி நான் வளர்த்தேன். எனக்கு கை ஒரு காலும் இயங்காது. 5 நோய்கள், கொலஸ்ட்ரால், பிரஷர், தைராய்டு, ஹார்ட்ரைட்டிஸ் இருக்கு. எனக்கு கூலி வேலைக்கு போக முடியாது. இதான் உங்களோட வீடு? இதுதான் நான் இந்த வந்த காலத்துல இருந்து இந்த குடிசையில தான் நான் இருக்கிறேன். இந்த இடத்துக்கு என்ன பேரம்மா? வவுனியா ஆச்சிபுரம். வவுனியா ஆச்சிபுரம் 2ஆம் ஒழுங்கு. ஓகே. இப்போ வீட்டை பார்க்கலாமா? பார்க்கலாம். இது வாடு வளர்க்குறீங்க? ஆமாங்க, கோழி கொஞ்சம் கொடுத்துட்டு 2 ஆடு வளர்க்குறீங்க. ஓகே. உங்களோட வாழ்வாதாரத்துக்கு நீங்கள் பார்த்துக்கொண்டு அதுதான். சரி சரி சரி. ஓகேம்மா, வாங்க. வெயிலுக்கு நிற்கிறீங்க பார்த்தீங்கன்னா. இப்போ நாங்கள் அம்மாண்ட வீட்டை போகிறோம். அம்மா வாழ்கிற வீடு இந்த வீடு தான். பார்த்தீங்களா இருந்தால் இந்த வீட்டு தான் அவன்கிட்ட வாழ்க்கையே போய்கொண்டிருக்குது. அவளுக்கு வந்து பார்க்கலாமாம்மா வீடு? அம்மா இந்த வீடு இது தான். இந்த வீட்டில் தான் அம்மா தன் வாழ்க்கையை வந்து போக்காட்டி கொண்டு இருக்கிறான்னு சொல்லலாம். உண்மையில் இதுல பாம்பு பூச்சி பட்டு எல்லாமே வாழ்ற வீடு தான் இது. அதோட சேர்ந்து நானும் வாழ்ந்துகிட்டு இருக்கிறேன். அப்படியே இந்த கொஞ்சம் காசு, எனக்கு சாப்பாடு ஒரு 7500 ரூபா காசு எனக்கு அரசாங்கத்துல தாராங்க. அதுல நான் அந்த காசுல நான் சாப்பிடாம கொஞ்சம் கொஞ்சமா சாமான் வாங்கி எங்கட ஐயாமார்கள் வந்து பாக்கணும்ட்டு மிச்சம் சந்தோஷமா இதுகளை வாங்குறதுக்கு என் வயிற்று இறுக்கி பிடிச்சதெல்லாம் வாங்கினேன். சந்தோஷப்படுத்தணும், உட்கார வைக்கணும்ன்றதுக்காக இதெல்லாம் செஞ்சு வரேன். சரி சரி. இந்த பாருங்க, இதுதான் இந்த குசினி சமையலறை. பாருங்க அம்மாண்ட சமையலறை இதுதான். இதுதான் இந்த அடுப்பு, கேத்திரு சாமங்கள். இதுதான் இந்த புது வீட்டுக்கு மண் சட்டி பானை வாங்கி. புது வீட்டுக்குன்னு வேண்டிக்கிறீங்க? சட்டி பானை புதுசா வாங்கி வச்சிருக்காங்க, புதுசா சமைக்கும். ஓகே. நீங்க முந்தி எங்கேயம்மா இருந்த? நீங்கள்? நாங்க நாவலப்பிட்டி, கண்டி டிஸ்ட்ரிக்ட் நாவலப்பிட்டியில இருக்கிறீங்க. ஆமாங்க. எப்ப இங்க வந்து நீங்கள்? இங்க வந்து 2012 8ஆம் மாசம் 18ஆம் தேதி வந்தேன் இந்த ஊருக்கு. அதுல இருந்து இது வரைக்கும் இதே தான். இந்த வீட்டுல குளம் நிறைஞ்சு தான் தண்ணி இப்படி இருக்கு. இதெல்லாம் நிறைஞ்சு தண்ணி போன இடம். இதுல தான் தண்ணி வந்து எல்லாம் உங்களுக்கு அடிக்கும். உங்களுக்கு கவர்மெண்டால எந்த வித உதவியும் கிடைக்கலையா? நான் எல்லா கவர்மெண்ட்னா எல்லாத்தோடையும் கதைச்சு பார்த்தேன். கச்சேரியில கழிச்சு பார்த்தா, உனக்கு வீடு திட்டம் உனக்கு எப்படி கொடுக்கறது, நீ எப்படி கட்டுவ, உனக்கு வருமானம் இல்லை அப்படி சொல்றாங்க. நாங்க பெரிய பெரிய எம்பிமார்கள்லாம் போயிட்டு கேட்டு இருக்கிறேன், கும்பிட்டு விழுந்திருக்கிறேன், அழுது இருக்கிறேன், காலை பிடிச்சு உண்டு கும்பிட்டு இருக்கிறேன். எனக்கு உதவி செய்யுங்க, ஒரு கூடாரம் போட்டுத்தாங்க, எனக்கு நான் சாவுறதுக்கு ஒரு மண் ஒரு சின்ன கூடாரம், ஒரு குசினி நான் மண்ணுல போட்டுக்கொள்றேன், எனக்கு ஒரு சின்ன ரூம் கட்டித்தாங்க, குடிக்க தண்ணி இல்ல,
12 வருஷம். இப்ப தண்ணி எல்லாம் எங்க எடுக்க போறீங்க? தண்ணி எல்லாம் நாளைக்கு போகணும். ஒரு 3/4 மீட்டர் கிலோ தூரம் போகணும். அப்ப குளிக்கிறதுக்கு தண்ணி வசதி எல்லாம் நான் குளத்துக்கு போகணும். அதுவும் 2.5 கிலோமீட்டர் போகணும் குளத்துக்கு. அங்க போய் தான் குளிக்கிறது இல்ல, குளிக்கணும். பசல பேக்ல உடுப்பு கட்டி வச்சுக்கிட்டு தான் வரணும். சரி சரி சரி, அப்படிதான் வாழ்ந்து கொண்டு இருக்கிறீங்க. நாங்க வந்த பாதை அதுதான் பாருங்க. இவ்வளவு ஒரு காட்டு பிரதேசம்னு சொல்லலாம். ஒரு பெரிய அளவுல மக்கள் இல்லாத இடத்துல இப்ப இந்த அம்மா வசிக்கிறாவாக்கு தான் ரோட்ல தான் குளிக்க போகணும். குளத்துக்கு கிலோமீட்டர் 2.5 கிலோமீட்டர் தூரம் குளிக்க போறது. இந்த காட்டு ரோட்ல தான் போகணும். அதுலதான் யானை எல்லாம் இருக்கிறது. யானைக்காடு. அதுல தான் குடும்பங்கள் இருக்கமா? இதுக்குள்ள எவ்வளவு குடும்பம்? தேசத்துல எத்தனை குடும்பங்கள் இருக்கு? இது இவ ஒரு குடும்பம் இங்க வீடு இல்லாம இதே கட்டி தான் வந்த காலத்துல. அவரும் 12 வருஷம் என்ன செய்யறீங்க? என்ன கூலி வேலை செஞ்சு சாப்பிடுறோம். அன்னன்னைக்கு கூலி வேலை செய்யணும். கூலி வேலைக்கு ஒரு இடத்துக்கும் ஆட்கள் வயல் வேலைக்கு கூப்பிடுவாங்க. இல்ல படம் கல்லறிய கூப்பிடுவாங்க. அப்படி இல்ல புல்லு செதுக்கு அது கூப்பிடுவாங்கம்மா. அவர் அதுக்கா போயிட்டாரு, வேலைக்கு போயிட்டாரு. அதனால எத்தனை மணிக்கு வருவார் கூலி வேலை முடிச்சு? என்ன வருமானம் ஒரு நாளைக்கு ஒரு கூலி வேலை செய்தா அவ்வளவு வருமானம் வரும்? 2,500 ரூபா. பார்த்தீங்கன்னா இந்த வீடு தான் இப்போ கட்டி முடிஞ்சது. இப்போ கையளிக்க போயினா பாருங்க எவ்வளோ ஒரு பிரம்மாண்டமான வீடுண்டு. உண்மையிலே நீங்கள் யோசிக்க மாட்டீங்க, இப்படி ஒரு வீடு வந்து எங்கேயுமே கட்டி கொடுத்தது நான் பார்த்ததில்லை. அவ்வளவு அழகாக நேர்த்தியாக கட்டியிருக்கணும். பாருங்க நல்ல ஒரு டிசைன் உண்டு பாருங்க. இப்போ கையளிப்பு நிகழ்வு தான் நடக்க போகுது, அதை நாங்கள் பார்ப்போம். பாருங்க முன் முகப்பை பாருங்க எவ்வளோ அழகாக இருக்குண்டு. சரி அம்மா, கண்டியில இருந்து இங்கே வந்து நீங்க எவ்வளவு காலம்? 12 வருடம். இப்போ உங்களுடைய ஹஸ்பண்ட் இல்லை, இறந்துட்டார் இல்லையா? அந்த இடத்துல கூட உங்களை தெரிவு செய்து இந்த அறக்கட்டளையினூடாக இந்த விடயத்தை செய்து தந்ததற்கு உங்களுடைய மனோநிலை எப்படி இருக்கிறது? தற்கொலை செய்யக்கூடிய நிலையில இருந்து நேரம் வந்து எனக்கு கையை கொடுத்து குளிக்க தண்ணி இல்லாம 3 கிலோமீட்டர் தூரம் போய் நான் தண்ணி குடிக்கிறதுக்கு அவதிப்பட்டதும், குளிக்கிறதுக்கு போய் குளத்துல விழுந்து அவதிப்பட்டு வந்ததும் இங்க இருக்க மக்கள் அனைவருக்கும் தெரியும். என்ன படைச்ச கடவுள் என்ன உயிரை வச்சிருந்தது அவர் என் மேல வச்சிருக்க. நான் ஏழையா இருந்தாலும் என் உயிரை பிடிச்சி வச்சது அவர். அது வரைக்கும் 4-5 வியாதிகள் இருந்து போதிலும் கூட, நடக்கக்கூடிய முடியாத நிலையில இருந்தும் கூட எனக்கு இந்த வீடு வருமா, தண்ணி கிடைக்குமா, உயிரை விட்டுருவேன், இனிமே இந்த வீடு வராது, தண்ணி வராதுன்னு வாழ்க்கை இழந்திருந்த நேரம் என்ன இந்த ஐயா வந்து இந்த கையை எப்படி அம்மா உங்களுக்கு வேண்ட தொடர்பு உங்களுக்கு எப்படி கிடைச்சது? இது வீடு இல்லைன்னு எல்லா பக்கமும் அலை மோதி தேடி திரிஞ்சு சந்திச்சு இருக்க நேரம் நான் இந்த ஐயா எங்கட ஹிந்தி ஐயாவுடாக இந்த தொடர்பு கிடைச்சது. நாங்கள் உங்கள்கிட்ட இன்னும் ஒரு கேள்வியை கேட்கிறோம். இந்த வீட்டு திட்டம் இப்படி அரசாங்கத்திட்ட போய் தானே நீங்கள் கேட்டிருக்கிறீங்களா? ஆமா கேட்டிருக்கீங்க. கேட்டதுல உங்களுக்கு தெரியல. உங்களுடைய ஒரு கேள்வி கேட்கிறோம், உங்களுடைய மனோநிலை எவ்வளவு சந்தோஷத்துல இருக்கிறது? சந்தோஷத்துல ஐயா ஒரு மனம் அப்படியே வெட்டிச்சு சாவுற அளவுல ஒரு சந்தோஷம். அழுகுறதா சிரிக்கிறதா நான் போய் யாரிடம் சொல்லி பதறுவேன். சரியம்மா, நீங்க அதை பற்றி கவலைப்பட தேவையில்லை. நீங்கள் என்ன சமயம்? சரி, இப்ப நாங்கள் இன்னொரு விடயத்தை நாங்கள் கை கொள்வோம். எங்கள்கிட்ட அறக்கட்டளையில வேதம் சைவம் என்றெல்லாம் கிடையாது. எவர்கள் பரமப்படுகிறார்களோ அவர்களுக்கான உதவிகள் செய்வதுதான் இந்த அறக்கட்டளை. நீங்கள் இப்ப சிலர் வந்து கேட்பார்கள், நாங்களையும் சமயத்தை கொண்டோம் என்றால், இப்ப நாங்கள் ஒரு சைவ சமயத்தினாக இருந்து கொண்டு ஒரு வேத சமயத்துக்கு நான் நினைக்கிறேன் உங்கள்கிட்ட வேத சமயத்துல போய் கேட்டா கூட வீடு கிடைக்காது, கேட்டும் கொடுக்கல. ஆனா எங்களில் நான் நினைக்கிறேன் எங்களுடைய இந்த பாருங்க சத்குரு ஸ்ரீ சரணோபா பாப்பான்னுடைய அவருடைய அறக்கட்டளை எல்லாத்தையும் நேசிக்குது. அதாவது வந்து உயிர்களிடத்தில் அன்பை செலுத்துகின்ற விதமான ஒரு நிகழ்வை இவரை செய்கிறார்கள். அந்த வகையில் உங்களுக்கு இந்த அறக்கட்டளைக்கு நாங்கள் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றோம். இன்றைக்கு இந்த அம்மா இருக்கிற சந்தோஷம் ஒரு அளப்பரிய சந்தோஷம். நாங்கள் சென்ற இடங்களுக்கு போயிருந்தோம். அதோட இந்த கட்டிடத்தை கட்டுவதற்காக கைவண்ணத்தை காட்டிய ஆனந்தனுக்கும் நாங்கள் நன்றி சொல்ல வேண்டும். ஏனென்று சொன்னால் பொறுமையாக இருந்து இந்த வீட்டு திட்டம், அதை விட நான் இன்னும் ஒன்றை இந்த வீட்டு திட்டத்திற்காக குறிப்பிட விரும்புகிறேன். இந்த வீட்டுத்தினுடைய அமைப்பு நான் எங்கேயும் கண்டதில்லை. ஒரு அழகான சின்ன வடிவான ஒரு லட்சுமிகரமான ஒரு வீட்டை நல்ல பிளான் எடுத்திருக்கிறாங்க, நல்ல விரபடம் எடுத்திருக்கிறார்கள். ஒரு குடும்பம் எப்படி அமைதியாக வாழுவதென்ற ரீதியிலே இந்த வீடு அமைந்திருக்கிறது. பண்டைக்கால முறையிலே முகப்பு இருக்க வேண்டும், அதுதான் முதலாவது. அப்போ அந்த ரீதியிலே இந்த அறக்கட்டளைக்கு, அதாவது வந்து ஓம் சரவண பவா சேவா அறக்கட்டளையும்
அவர்களை சார்ந்தவர்களும் அவர்களோடு இணைந்து செயற்படுகிறவர்களுக்கும் எல்லோருக்கும் எங்களுடைய மனமார்ந்த ஒரு நல்லாசைகளை கூறுவதில் நாங்கள் மகிழ்ச்சி அடைகிறோம். பார்த்தீங்கன்னா இப்போ வீடு வந்து இப்போ கையளிக்கணும் நீங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். பாருங்க கையெழுப்பு நிகழ்வு தான் நடக்குது. ஓகே தாங்க பொங்கல் நல்லது வேலை எடுத்து வச்சுப்போம். நல்லது பார்த்தீங்கன்னா இப்போ கையளிச்சாச்சு வீடு. வாங்க பார்த்தீங்கன்னா இப்போ வீடு வந்து அதே இந்த கையில் வந்து ஒப்படைச்சாச்சு, கையளிச்சாச்சு. பாருங்க வீட்டை தான் நாங்கள் பார்த்து கொண்டு இருக்கிறோம். பாருங்கள் எவ்வளோ ஒரு பிரம்மாண்டமான வீடு இருந்து. இது பார்த்தீங்கன்னா சமையலறை. இங்கால சமையலறை இருக்குது. இங்கால இது என்னறை? சாமியார். சுவாமியார் வந்து சொல்லுகிறது வீட்டு வாஸ்து தளப்படி இந்த வீடு அமைக்கப்பட்டிருக்கிறதுனால இந்த வீட்டு திட்டத்தினுடைய ஒரு மகிமையை நான் உங்களுக்கு சொல்ல வேண்டி இருக்கின்றது என்னவென்றால், இது கிழக்கு வாசலில் இந்த வீட்டை அமைத்திருக்கிறார்கள். முதலாவது. இரண்டாவது இதை சொல்லுவது தாய் அறை என்று சொல்லுவார்கள். தாய் அறை என்று சொன்னால் சுவாமியார். இரண்டாவது பக்கறை. மற்றது இந்த வாஸ்து முறைப்படி இந்த ஆசாரியர் செய்ததுக்கு நான் நன்றி சொல்ல வேண்டும். எப்பவுமே குசினியில இருந்து பார்வை இங்கே சுவாமி அறைக்கு விழ வேண்டும். அதுதான் அந்த வாஸ்து முறைன்னு சொல்லி ஒரு முறை ஒன்று இருக்குது. சோதனத்தினுடைய ஒரு தன்மை. அதோட நான் எனக்கு ஒரு பெரிய ஒரு மன மகிழ்ச்சி என்னவென்றால், நான் இப்படி ஒரு வீட்டு திட்டத்தை காணவில்லை. ஏதோ வருகிறார்கள், ஏதோ எல்லாம் நிதியத்தை கொடுக்கிறார்கள். அது என்ன வீடுன்றது அமைப்பு என்றது. வீடுன்றது அமைப்பு. உங்களுக்கு தெரியுமோ தெரியல, அந்த காலத்தில் ஒரு பழமொழி சொல்லுவார்கள், மனைவி அமையாது விட்டாலும் மனை அமைய வேண்டும் என்ற ஒரு வரலாறு இருக்குது. திரும்பவும் சொல்கிறேன். அதாவது மனைவி அமையாது விட்டாலும் மனை அமைய வேண்டும். அப்படியான ஒரு சிறப்பான வீடு. உண்மையிலே இந்த அறக்கட்டளைக்கு, இந்த சரவணபா அறக்கட்டளைக்கு நாங்கள் நன்றி சொல்ல வேணும். எவ்வளவு ஒரு சந்தோஷம். இன்னும் விதம்னு சொல்லல. அது நிச்சயம். நான் செத்து பரலோகத்துக்கு போகிறத விட நான் இதிலே எல்லாம் அனுபவிச்சுட்டேன். இப்போ கடைசி டைமில் அனுபவிச்சுட்டேன். நான் என் ஆசை எல்லாம் இன்னையோட எல்லாம் முடிஞ்சு, இன்னையோட எல்லா ஆசையும் பூர்த்தி அடைஞ்சிச்சு. என் வாழ்க்கையிலேயே கிடைக்காத எனக்கு பெரிய பொக்கிஷம் ஒன்று கிடைச்சி, குடி தண்ணி வீடு. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த வீட்டை தான் நாங்கள் சுற்றி பார்க்க போகிறோம். முன்னுக்கு வந்த உடனே ஒரு விசிட்டிங் ஹால் தான் நீங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். ஒரு பெரிய ஒரு விசிட்டிங் ஹால். அண்ணா தான் பார்த்தீங்கன்னா இந்த வீடை வந்து வடிவமைச்சுக்கிறார். ஆனால் இந்த வீடு என்ன மாதிரி வடிவமைச்சுக்கிறீங்கண்ணா? இது 22 அடி நீளமும் 22 அடி அகலத்திலையும் கிடைக்கும். நல்லா பார்க்கவே வடிவாக இருக்குது. வெளியிலேருந்து பார்க்கவே நல்ல ஒரு வடிவாக இருக்குது. ஏன்னா ஒரு லக்ஸரி வீடு மாதிரி தான் முன்னுக்கு வடிவ அமைச்சிருக்கிறீங்க. இது எத்தனை அறைகள் என்ன மாதிரி? இது 2 அறையும் ஒரு கிச்சன். இது பார்த்தீங்கன்னா விசிட்டிங் ஹால். அதில் ஒரு சுவாமி அறை, அதே மாதிரி இங்கால ஒரு அறை, இங்கால பார்த்தீங்கன்னா இருந்தால் ஒரு கிச்சன். இதுவும் பார்த்தீங்கன்னா ஓப்பன் சமையல் அறை மாதிரி தான். இப்போ நாங்கள் சொல்லலாம், இது திறந்து விட்ட ஒரு சமையல் அறை மாதிரி தான் செஞ்சிருக்கணும். வாங்க இப்படி நாங்கள் சமையல் அறைகளையும் போவோம். வாங்க என்னென்ன இருக்குன்னு இப்படி எல்லாம் செஞ்சிருக்கணும் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இது ஒரு சின்ன ஒரு கொல்டோல் மாதிரி. இது வந்து 2வது அறை, தனி அறை. இப்படி எங்கால பாருங்க, எங்கால பாருங்க சமையல் அறை பாருங்க. இதான் சமையல் அறை. நல்ல வடிவா எல்லா வேலையும் செஞ்சு வச்சிருக்கு. அண்ணா முழுதும் வந்து நீங்கள் லைட்டிங், வயரிங் எல்லாமே செய்து கொடுத்துக்கிறீங்களா? எல்லாமே வயரிங் எல்லாமே சகல வசதியும் ஃபுல்லாக செஞ்சு கொடுத்துக்கிறீங்க. வேற என்ன சொல்ல, டாய்லெட் வசதிகள் எல்லாம், டாய்லெட் வசதி எல்லாம் படியாக செஞ்சு கொடுத்துக்கிறீங்க. ஓகே. இதுல பாத்தீங்கன்னு சொன்னா பழைய முறையில அடுப்பு வச்சு சமைக்கிறதுக்கும் படிவா இஞ்சால வருங்க. இங்கால வருங்க, அடுப்புல வச்சு சமைக்கக்கூடிய மாதிரியும் படிவா அமைச்சிருக்கீங்கன்னா கிழக்கு வாசல் குறிப்பா போனது காட்டி போடுறா என்ன. அப்போ ஒரு வடிவா கஷ்டப்பட்டு வடிவா செய்துட்டு இருக்கிறீங்க. எவ்வளவு நாள் சென்றுச்சேன் இந்த வீடு கட்டுறதுக்கு? இது கிட்டத்தட்ட 60 நாள் சென்றுச்சு. ஓகே, வேகமா செஞ்சிருக்கிறீங்க. மழை தான் பிரச்சனை. பெரிய மழை இருந்தபடியே வந்து போறது நீங்க கொண்டு வரல. அதான் வரைக்கே நீங்க மக்கள் நீங்க யோசிப்பீங்க சரியா கஷ்டப்படுத்த வந்தாங்க. என்னடா பாதைகள் வந்து சரியான மோசம். உண்மையிலே ஒரு பின்தங்கின இடத்துல வந்து அந்த உண்மையிலே சரியான ஒரு பயனாளிகளை கொடுத்தது உண்மையிலே ஒரு வரவேற்கத்தக்க விடயம். அதே மாதிரி வாங்க இப்படி நாங்கள் பின்பக்கம் பார்ப்போம் என்னென்ன வேலை செஞ்சிருக்குண்டு. நல்ல கதவுகள் போட்டிருக்கேன். என்ன கதவுகள் இது? இது மாவுக்கனி கதவுகள். ஓகே, நிலப்பால். நிலப்பாலுக்கு பாருங்க எப்படி பாருங்க. இந்தியாவில் வந்து ஒரு
இது குளிக்கிறையா? இது டாய்லெட் தான் கட்டி கொடுக்குறது. அவருக்கு அங்கே டாய்லெட் இருக்கண்டா போல குளியல குளியலறையா செட் பண்ணிக்கிறீங்க. மேலே தண்ணி பாருங்க நல்ல ஒரு இதில் வந்து கட்டி இருக்கிறேன். அதுவும் ஒரு அட்டாச் மாதிரியே கட்டி இருக்கிறேன். பார்க்கவே உங்களுக்கு தெரியும். இந்த இது வந்து அங்கே அளவுக்கு டாய்லெட் இருக்கிறபடியா இதை வந்து குளியலறையும் மேலே பாருங்க டேங்க் மேலேயும் டேங்க் எல்லாம் வச்சு வடிவ செய்து கொடுத்துக்கிறேன். இந்த இடத்துல என்ன பிரச்சனை? தண்ணி இருக்காது, தண்ணி தாழ்ப்பம். ஓகே, அதுதான் குழாய் கிணறு அடிச்சு அடிச்சு கொடுத்துக்கிறீங்க. அதே மாதிரி மோட்டர் எல்லாம் போட்டு கொடுத்துக்கிறீங்க. எல்லாம் ஃபுல்லா போட்டு எல்லாம் ஃபுல்லா ஒரு ஆள் வந்து கஷ்டப்படாம வந்து இருக்கலாம். அதுக்கிட்ட மாதிரி ஃபுல்லா செய்து கொடுத்துக்கிறீங்க. இந்த முந்தி தண்ணி எங்க வெளியில எடுக்கிறவையா இல்ல குளத்துக்கு போறது? குளத்துக்கு போய் எடுக்கிறோம். அங்க போவோம் அங்கால குளத்துக்கு. சரி சரி, குளத்துக்கு தான் குளத்துக்கு போய் தான் தண்ணி எடுக்கிறோம். சுற்றி வர அங்கால எல்லாமே காடு மாதிரி தான். உண்மையிலேயே ஒரு சரியான பயனாளிகளுக்கு தெரிவு செய்து வடிவாக கொடுத்துருக்கணும்னு சொல்லலாம். இப்படி சுற்றி வர பழைய வீட்டை பார்க்க தெரியும் உண்மையில். அம்மா பார்த்தீங்கன்னா இன்றைக்கு ஆக்கள் வந்திருக்கேன். நீங்கள் ஒன்றும் அந்தரப்படுத்தவில்லையே, அந்தரப்படுறீங்க. கை கூட இன்னைக்கு வேலை செய்ய சொல்லுது. வேலை செய்ய சொல்லுதா? இருங்க இருங்க, ஏன் அவரு தெரியுறீங்க? இல்லை அது போய் நான் பாலாச்சபுரா அவளுக்கு. சரி சரி, அம்மா பார்த்தீங்கன்னா பாலாச்சபுராவும் அங்கே தான் குழாய் கிணறு இருக்கு அதில். அம்மா அவ்வளோ சந்தோஷத்தில் திடீரான்னு பாருங்க உங்களை பார்க்க. என்னண்ணா வீட்டுக்குள்ள நல்லா குளிர்மையா இருக்கா? சூப்பரா இருக்கேண்ணா. வெளியில சரியான வெயில்ண்டாலும் உள்ளுக்கு நல்லா இருக்கேண்ணா. நல்லா இருக்கு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த ஜன்னல் கதவெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு இதாக தான் போட்டிருக்கணும். ஆனால் நல்ல வடிவாக இருக்குது பாருங்க. தூரத்தில் இருந்து பார்க்க நல்ல ஒரு ரிச் லுக்கை கொடுக்குது. உங்களை பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கு. இவ வந்து கோழிகளும் வளர்க்கினோம், அதே மாதிரி ஆடுகள் எல்லாமே வளர்க்கினோம். இவ தங்களால் முடிஞ்ச என்ன சொல்கிறது வாழ்வாதாரங்களை செய்து கொண்டான்னு இருக்கணும் பாருங்கள். ஆடுகள் அதே மாதிரி கோழிகள் எல்லாம் வச்சுக்கணும். பார்த்தீங்கன்னா இவைக்கு குழாய் கிணறும் அடித்து கொடுத்துருக்கணும். வீட்டு திட்டத்தோட பார்த்தீங்கன்னா குழாய் கிணறும் அதே மாதிரி எல்லா வசதிகளும் செஞ்சு கொடுத்துருக்கணும். மோட்டர் எல்லாம் போட்டு உங்களுக்கு எவ்வளோ சந்தோஷம். நான் இந்த உலகத்துல ஏன் பிறந்தேன் வாழ்ந்தேன்னு இருந்துச்சு. சரி சரி, இப்ப எனக்கு இன்னும் வாழணும் போல ஒரு ஆசை வந்துட்டு. வாழணும் போல வந்துட்டு. சரி, ரொம்ப சந்தோஷமா இருங்க. சரியான சந்தோஷம். சரி சரி, இந்த வீடு கொடுத்த ஐயாவுக்கு, அவங்களோட குடும்பத்துக்கு, இந்த வீட்டை முடிவெடுத்த ஐயாவுக்கு, வீடு கொடுத்தவங்களுக்கு, வீடு கட்டி கொடுத்த ஐயாவுக்கு எல்லாத்துக்கும் சொல்லி கோடான கோடி நன்றிகள். புலம்பெயர்ந்த மக்களுக்கு எனக்கு இந்த வீட்டை கட்டி கொடுக்க உதவி செஞ்ச எல்லா கரங்களுக்கும் நன்றி, கோடான கோடி நன்றி. ரொம்ப நன்றியா செஞ்ச உதவி நான் மறக்க மாட்டேன். சந்தோஷமா அவ்வளோதான். ஓகே, சரியான சந்தோஷம். ஓகே. இப்போ பார்த்தீங்களா இருந்தால் உங்களுக்கு நாங்கள் ஒரு வீடு கையளிக்கிறத காட்டினாங்கள். இப்போ நாங்கள் ஒவ்வொரு வீடாக முடிஞ்ச அளவு கூட்டிக் கொண்டு காட்டுறோம். 15 வீடுகிட்ட இப்போ வேலைகள் நடந்து கொண்டிருக்கோம். அதே மாதிரி கொடுத்துட்டினோம், பல வீடுகள் வந்து கொடுத்துட்டினோம், மக்களும் குடியேறிட்டினோம். இப்போ நாங்கள் அடுத்தது இன்னும் ஒரு வீட்டுக்கு போகிறோம், அதையும் கூட்டிக் கொண்டே காட்டுறோம் எப்படி இருக்குண்டு. வாங்க போகலாம். இப்போ உண்மையிலே சொல்ல போனால் மக்கள்லாம் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இரண்டா இப்படி வீடு கொடுக்குறதுன்றது உண்மையிலேயே நினைச்சும் பார்க்க முடியாத விஷயம். உண்மையிலே புலம்பெயர் மக்களுக்கும் அதே மாதிரி அந்த நிறுவனத்துக்கும் உண்மையிலேயே ரொம்ப நன்றிகள். இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் அடுத்த வீட்டுக்கு தான் வந்திருக்கிறோம். பாருங்க வீடு எப்படி இருக்குன்னு சொல்லி ஒரு பூங்காக்குள்ளே வந்த மாதிரி தான் இருக்குது. என்ன இந்த வீட்டை பாருங்க, ஜூன் மாதம் கொடுத்த வீடு. எப்போ இருந்ததாக்கா? ஜூன் மாதம். ஓகே, முதல் இருந்த வீடு அதுதான். என்ன பார்த்தீங்கன்னா முதல் இருந்த அக்கா அம்மா இருந்த வீடு இந்த வீடு தான். இப்போ இந்த வீட்டான் இருக்கீங்கன்னா 15ஆம் தேதி 9ஆம் மாதம் 2023ஆம் ஆண்டு கொடுத்துருக்கு இந்த வீடு. பாருங்க எவ்வளோ அழகுபடுத்தி வச்சிருக்கேன் அந்த வீட்டை. சமையலறை என்னண்டு அதே வீடு அதே கண்ட்ராக்டர். பாருங்க இதான் அம்மாண்ட சமையலறை. பாருங்க அப்படி போய் பாப்பா அப்படி இருக்குண்டு. அம்மா என்ன செய்கிறீங்கள்? வந்ததுக்கான ஜூஸ் குடிக்கிறீங்களா? அந்த சின்ன வீட்டுலான் இருந்தீங்க.
சின்ன வீட்டுல மகள்லாம் மனுஷனை 7 வருஷமாகுது விட்டுட்டு போய் மகள் ஆஹா. மகளே எத்தனை மகன்? 2 பிள்ளை. ஓகே ஓகே. சரி சரி சரி. பேரன். ஓகே ஓகே. சரி சரி சரிம்மா. ஓகே. இப்போ சந்தோஷமா உங்களுக்கு? சந்தோஷம், பெரிய சந்தோஷம். மலைக்கு முன்னமே கட்டி தந்து நாங்கள் இருந்தது பெரிய ஒரு சந்தோஷம். அப்படியா? ஓகே. அந்த ஒழுக்குலான் இருந்த நீங்க? ஓகே சரி, சந்தோஷமா இருக்கு. பாருங்கன்னா அம்மா அப்பா ஜூஸ் கரைச்சி கொண்டிருக்கிறாங்களுக்காண்டி. இப்படி சில இடங்கள்ல பாத்தீங்கன்னா வாழ்வாதாரத்துக்காண்டி ஒரு சின்ன வீடு கட்டி கொடுத்துருக்கணும். ஆனா உண்மையிலே இந்த வீடு பாத்தீங்கன்னா எல்லா வசதியோடையும் கட்டி கொடுக்குற கிணறு தொடக்கம் மலசல கூடங்கள் அதே மாதிரி டேங்க் எல்லாமே முற்றுமுழுதாக கட்டி கொடுக்குறோம். உண்மையாக மிகப்பெரிய சந்தோஷமா இருக்கு. அதை விட இந்த பயனாளிகள் இன்றைக்கு தான் ஒரு அம்மா கொடுத்த முதல் வீடியோவில் பார்த்துருப்பீங்க. இப்போ நாங்கள் கொடுத்த அம்மா விட்டு ஒரு அம்மா விட்டு அக்கா விட்ட வந்திருக்கிறோம். அது எவ்வளவு அழகா பராமரிக்கணும்னு பாருங்க. ஒரு என்ன சொல்றது, சந்தோஷத்துல உச்சத்தில் இருக்கிறோம்னு சொல்லலாம். அதை பூங்கா மாதிரி அமைச்சிருக்கணும் தங்கட வீட்டை. அதையும் உங்களுக்கு காட்டுறேன் இந்த அயல் எப்படி இருக்குன்னு சொல்லி பாருங்க. இப்போ நீங்க பாக்குறது அந்த வீடு. அந்த வீட்டுக்கு முன்னால பாருங்க அந்த பூமரங்கள் எல்லாம் கல்லுகள் வச்சு பூமரங்கள் வச்சிருக்கணும். இது துளசி மாடமா வச்சிருக்கணும். உங்களுக்கு பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கு. அதே மாதிரி இந்த வீட்டுக்கு 2 பக்கம் பாருங்க அப்படியே பூமரங்கள் எல்லாம் வச்சு எவ்வளோ அழகுபடுத்திருக்கணும் பாருங்க. இதை உண்மையிலே சொல்லக்கூடாது நான் யோசிக்கல. ஏனெண்டா உண்மையில எவ்வளோ ரசித்து அந்த வீட்டை வந்து பராமரிக்கணும்ன்றது தான் இது வந்து ஒரு உதாரணம். பாருங்க அழகான பூமரங்கள்லாம் முன்னுக்கு வச்சிருக்கணும். இந்த இதான் அம்மாண்ட முந்தைய காலத்து அரண்மனை. ஓகே ஓகே. இதெல்லாம் இருந்தா நீங்க சரி சரி இருந்து இப்ப அதுக்கு கொண்டு விட்டுட்டு சந்தோஷம். வருஷமா இருந்திருக்கிறோம். இதுல இப்ப 7-8 வருஷத்துக்கிட்ட இருந்தா இந்த தனியும் தர மட்டும்தான். ஓ இதெல்லாம் இருந்தாங்க பிள்ளைங்க மட்டையில சரி இருக்கும். எல்லா இடமும் கேட்கறது எங்களுக்கு உரிமை ஒன்று இருக்குதானே அரசாங்கத்துக்கு கேட்டோம். ஆனா எரிச்சல் ஒரு ஆண்மையில இன்னும் தெரியாத எங்களுக்கு தராமையே விட்டுட்டோம். சரி, இதன் மூலமா உங்களுக்கு இந்த பிள்ளைய டியூஷனுக்கு கொண்டு போய் அந்த என்ன சரவணவா அந்த இதுக்கு அவர் மூலமாக பிள்ளைய கொண்டு போய் நடத்த பிள்ளைக்கு யார் வந்து பாரம் எடுப்பீங்கன்னு நான் தானே என் அப்பா அம்மா இல்லைன்னு அவ வேலைக்கு போறவா நான் தான் பாரம் எடுப்பேன்னு சொல்லும் போது அவர் கேட்டார் என் அப்பா அங்கே கேட்க விட்டுட்டு போட்டான்னு சொல்லும்போது தொடர்பு கொள்ள சொல்லி அவாவை சொல்லி நம்பர் வந்து நான் தொடர்பு கொள்ள சொல்லி அவாவை போய் கதைச்சடத்தை தான் அவையில் அவாவை இணைஞ்சு பெரிய ஒரு சந்தோஷம். உங்களுக்கு வீடு தந்ததுக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க? பெரிய ஒரு நன்றி. என்ன சொல்றேன்னே தெரியாது எங்களுக்கு. கிட்ட இருந்தா உங்க பெரிய ஒரு இதுக்கு நான் செய்ய வேண்டிய கடமையே செய்யணும். புலம்பெயர் மக்களுக்கு பெரிய ஒரு நன்றி, மிக்க நன்றி. எல்லாம் வீட்டையே வச்சுக்கிறீங்க? தக்காளி வச்சுக்கிறோம், பைத்தங்க பண்றல, தக்காளிக்காய் பண்றல, கத்திரிக்காய் பிளாண்டைக்கு அவங்களுக்கு கத்திரிக்காய் பிடிங்கி முருக்க மீதையும் பிடிங்கி கொடுத்துருக்கோம். அப்படி நாங்கள் வளம் செய்கிறோம். இப்ப நாத்து போட்டுக்கிறோம். கத்திரி பாருங்க சின்ன பேக்கெட்ல கத்தரி நாங்கள் ஃபுல்லாவே கத்திரிகள் எல்லாம் வச்சுக்கிறீங்க. பாத்தீங்கன்னா அம்மா இங்க தக்காளி பழம் எல்லாம் அங்கே வச்சிருக்கு. அப்ப நீங்கள் உங்களால முடிஞ்சதை எல்லாமே நீங்க செய்றீங்க. கத்தரி வச்சுக்கிறேன், உரம் வச்சிருக்கிறேன், 2 மிளகா வேண்டுறதுல விலை தெரியாது. இந்த பைத்தங்கொடி, பாவக்காய் எல்லாமே இருக்கு. வீட்டு தோட்டத்துல தான் சமையல். இந்த வீடு கட்டக்கு ஃபுல்லா இருந்தா 400 அப்படி பைத்தங்காய் கொடுத்தேன். அப்படியா? அவ புடுங்கவே அத்தியாவர மாட்டேன் வரைக்கும் புடுங்கவே மாட்டேன். அப்படியா? பாருங்க இங்கே பப்பாசி பழங்களை பாருங்க, எல்லாம் பெரிய பெரிய பழங்கள்லாம் காய்ச்சிருக்கு. உண்மையிலேயே ஒரு நல்ல ஒரு ஆளுக்கு தான் வீடு திட்டத்தை தந்திருக்கணும். அதை நினைச்சு எல்லாரும் சந்தோஷப்படுக்கணும். ஓகே ஓகே. குருவித்தல சின்ன பாவக்காய் காட்டு பாவக்காய். இப்ப நாங்கள் அடுத்த இடத்துக்கு தான் வந்திருக்கிறோம். இதுலயே பாத்தீங்கன்னா எத்தனை வீடு என்ன இருக்கு? 4 வீடுகள் இருக்கு. இப்ப அதையும் பாப்போம் வாங்க. அப்படியே பாருங்க, இப்ப நாங்கள் அந்த வீடுகள்லாம் பார்க்க போறோம். பாருங்க, சத்குரு ஸ்ரீ சரவண பாவா மனசாந்தி குடியிருப்புன்னு சொல்லி மொத்தமாக 4 வீடுகளுக்கு வந்து கட்டி கொடுத்துருக்கணும். சுற்றி வர பார்த்தீங்கன்னா ஒரு பின்தங்கிய பிரதேசம்னு சொல்லலாம். இந்த இடத்த பார்க்க தெரியும். சுற்றி வர ஒரு காடு மாதிரி தான் இருக்குது. பார்த்தீங்கன்னா இப்போ நாங்கள் வீட்டுக்குள்ளே போகிறோம். இந்த வீடு எப்போ கட்டி கொடுத்தது? 22 டிசம்பர். மொத்தம் இதுக்கு எத்தனை வீடு இருக்குது? 4 வீடு தொடர்ந்து இருக்கு. பார்த்தீங்கன்னா தொடர்ந்து இதுக்குள்ள 4 வீடுகள் இருக்கு. வீடுகளை வந்து எப்படி பராமரிக்கணும்னு பாருங்க. இப்போ வந்து நல்லா தண்ணி இருக்கு வீடு பாருங்க. இதெல்லாம் காலேக்கரா?
கொடுக்கும். 27-12 அதே மாதிரி இப்போ பார்த்தீங்கன்னா கோடிஜல் நம்ம அழைக்கணும் இந்த வாழ்வாயிரம். பாருங்க 27-12-2022 கொடுத்த வீடு. ஓகே அண்ணா எப்படி இருக்கிறீங்க? ஓகேம்மா. அம்மா அங்கே போயிட்டா? அம்மா எங்கே போயிட்டா? வேலைக்கு போயிட்டா? வேலைக்கு போயிட்டா. நீங்கள் எந்த இடம்? சொந்த இடம் எந்த இடம்? வாங்கியா தான். ஓகே ஓகே ஓகே. 2 பிள்ளைகளா? 2. வேறு யார் உங்களோட இருக்கீங்க? உங்களுக்கு என்ன உடல்நிலை என்ன? சரி சரி. ஓகே ஓகே ஓகே. சரி. நீங்கள் பிள்ளைகளை பார்த்துக்கோங்க. சரி சரி சரி. பாருங்க இந்த வீடு வந்து மிக பெரிய வீடுன்னு சொல்லலாம். உங்களை பார்க்கவே தெரியும் பாருங்க. மொத்தம் 3 ரூம். என்னண்ணா இது? 3 ரூம். இது பார்த்தீங்கன்னா 3 ரூமில் கட்டி கொடுத்த பெரிய ஒரு வீடு. உங்களுக்கு பார்க்கக்கூடியமே இருக்குது. ஓகே உங்களுக்கு இதில் இருந்து பார்க்கவே பாருங்கள் மொத்தம் 4 வீடு தெரியுது. 4ம் பார்த்தீங்கன்னா இந்த திட்டத்தில் கட்டி கொடுக்கப்பட்ட வீடுகளை. இந்த அறக்கட்டளையில் இதில் 4 வீடு ஒரே இடத்துல கட்டி இருக்குது. ஒவ்வொரு வீடும் வந்து 1/4 ஏக்கர் அந்த வீட்டுக்காரருக்கு அது நிலம் ஒதுக்கி தான் கட்டியிருக்கு. நிலம் நீங்கள் கொடுத்தது? நீங்கள் ட்ரஸ்ட்டுக்கு வந்து லண்டனில் உள்ள ஒரு குடும்பம் வவுனியா சேர்ந்த ஆக்கள் அதை டொனேட் பண்ணின காணி 2 ஏக்கர் காணி. அதில் இப்போ 1/4 ஏக்கராக 4 வீடு கட்டி அந்த 4 வீடும் ஆக்கள் வந்து இருந்துட்டுனா இன்னும் 1 ஏக்கர் இருக்கு. மேலதிகமாக இன்னும் நிறைய பயனாளிகள் யாராவது இருந்தால் மக்களின் உதவி இருந்தால் நாங்கள் தொடர்ச்சியாக அந்த அடுத்த இதையும் கட்டி கொடுக்கலாம். மொத்தம் இதில் 4 வீடுகள் இருக்கு. நான் தொடர்ந்து இப்போ காணியும் கொடுத்து வீடும் கொடுத்துக்கிறீங்க? காணியும் கொடுத்து வீடும் கொடுத்துருக்கு. அப்போ கரண்ட்டுகளை என்ன மாதிரி திருப்பி எடுத்து கொடுத்து வந்து எடுக்கிறதுக்கு அதுக்கண்டு 16 லட்சம் செலவழிச்சது. அப்படியா? என்னென்னு சொன்னால் இங்க RDS இருக்கிற பக்கத்துல என்ன பேர் என்ன உங்களுக்கு? காந்தன் அவற்ற உதவி இதுல பெரிய பங்களிப்பு இருக்கு. கரண்ட் எடுக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு தான் எடுத்து கொடுத்தாரு. 4-5 மாதம் கண்டிப்பாக இல்லை. அந்த வீட்டு தான் கரண்ட் எடுத்து கொடுத்தேன். பிறகு இப்போ இந்த காசு கட்டி எல்லாம் நேரடியாக கொடுத்தாச்சு. அதுக்குள்ள தான் ஓகே இருக்கணும். பார்த்தீங்களா கரண்ட் தனியை மட்டும் எங்கேயோ இருந்து வருது. 3/4 கிலோமீட்டர் கூட. பாருங்க மொத்தமாக 4 வீடு. அங்கால 4 வீடு அங்கால ஒரு 3/4 காணி இருக்கு. 3/4 காணி இருக்கு சார். எல்லாம் சந்தோஷமா இருக்கேன். வேணா பார்க்க தெரியுது வந்து பார்க்க. கொடுத்தது பிரியோசனமா தான் இருக்கு எல்லாருக்கும். நிச்சயமா ஒரு சந்தோஷமா இருக்கு. ஏன்னா புலம்பெயர் நாட்டில இருந்து கஷ்டப்பட்டு இவ்வளவு மக்களோட உதவியோட இந்த சேவையை செய்தது அந்த மக்களுக்கு எல்லாருக்கும் திருப்தியா இருக்கும்னு நினைக்கிறேன். நிச்சயமா புலம்பெயர் நாட்டில இருந்து கஷ்டப்பட்டு இவ்வளவோ நிச்சயமா ஒவ்வொரு நிமிஷமும் கஷ்டப்பட்டு தான் அவையும் அந்த நிதியை உதவியை செய்தவர். அது இப்படி ஒரு பயனாளிகளுக்கு சரியான பயனாளிகளுக்கு கிடைச்சிருக்கு. அதே நேரம் அவையும் சந்தோஷமா இருக்கணும்ன்றதே அவைக்கு பார்க்கக்கூடியமா இருக்கு. ஒரு மன திருப்தி உண்டு. இங்க வரங்க மரவள்ளி தோட்டங்கள் அங்கால வாழை தென்னையல் பயண இதன் இருக்கிறேன். ஆனா அப்ப எல்லா வீட்டுக்கும் குழாய் கிணறு எல்லாமே அடிச்சு கொடுத்தது. எல்லா வசதியும் செய்து கொடுத்துருக்கு. எல்லாம் வந்து அவ இருக்கிற அளவுக்கு சிறப்பு மட்டும்தான். மிச்சம் எல்லாமே கிளியர் பண்ணி கொடுத்துருக்கு. ஓகே சரி. ஓகேம்மா வணக்கம். இப்போ எவ்வளோ ஆழம் நான் வந்தீங்க? 1 வருஷம். ஓகே முதல்ல எங்கே இருந்த நீங்கள்? எங்கே? புளியங்குளம். ஓகே இப்போ சந்தோஷமா இருக்கிறீங்க? வீடு வாசல் இல்லாமல் பெரும் கஷ்டப்பட்ட நேரம் இப்படி ஒரு வீட்டை கட்டி எங்களுக்கு தந்ததுக்கு பெருமை. சரி புலம்பெயர் மக்களுக்கு நன்றி சொல்றீங்க. ஓகே தேர்ந்தெடுத்து தந்திருக்கணும் அப்படியான. நிச்சயமா சரியா கொடுக்க வேண்டிய இடத்துக்கு தந்திருக்கணும். இது எப்போ போடுவீங்களா? எந்த சீசனுக்கு போடுவீங்க? இப்போ இந்த மழை மழை வேற போடுவீங்களா? மழை வேற ஒரு மழை வர போடுவோம்.
எல்லா இடத்துலயும் இங்க தண்ணி பிரச்சனை கடும் வெயில் இல்லை. இப்போ நாங்கள் அடுத்த வீடு தான் பார்க்க போய் கொண்டிருக்கிறோம். இந்த வீடு இப்போ வேலை நடந்து கொண்டிருக்கு பாருங்கள். இந்த வீட்டின் வேலை இப்போ 90% வேலைகள் முடிஞ்சுது. உங்களுக்கு பார்க்கக்கூடிய மாதிரி பாருங்கள் வீடு எவ்வளோ அழகாக இருக்குன்னு சொல்லி நாங்கள் வீட்டுக்குள்ளே போய் பார்ப்போம். பாருங்கள் இப்போவும் வேலை நடக்குது. இங்கே மேலே தான் வேலை செய்து கொண்டிருக்கீங்கன்னா எனக்கு ஓடு தான் எல்லாத்துக்கும் ஓடு தான் போடணும். அதே மாதிரி நுட்பமாக வெளியில் நடக்குது. பாருங்க இது சமையல் அறை. இது சின்ன அறை. பார்த்தீங்கன்னா இவைக்கு தான் இந்த வீடு வந்து கட்டி கொடுக்கணும். பாருங்க முன்னுக்கு கட்டிட வேலை நடக்குது. வீட்டுக்கு தான் நாங்கள் வந்திருக்கிறோம். இவே தான் பயனாளிகள். இப்போ முன்னுக்கு வந்து இப்போ தற்காலிகமாக இருக்கணும். இந்த நாங்கள் வீடு வந்து கட்டி கொண்டிருக்கிறாரு. அக்கா நீங்கள் முதல்ல அந்த இடத்துல ஒரு குடிசையிலான் இருந்தீங்க. இப்போ ஏற்ற விட்ட வந்திருக்கிறீங்க. சகோதரின் விட்ட வந்துருக்கிறீங்க. இப்போ வேலை முடிஞ்சோன்னே இப்போ அந்த வீட்டை போயிடுவீங்க. ஓகே, சந்தோஷமா இருக்கா உங்களுக்கு? ரொம்ப சந்தோஷம். உங்களுக்கு இந்த வீடு தந்ததுக்கு நீங்கள் அவைக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க? ரொம்ப நன்றி எதிர்பார்க்காம கிடைச்சது. ரொம்ப சந்தோஷமா இருக்குது. கிடைக்கும் எதிர்பார்க்கல. கடவுளா கொடுத்தது. குடும்ப சூழ்நிலை எப்படி இருக்குமா? இவர் தச்சு வேலை தாங்க கணவர். ஓகே. மற்றது மகளுக்கு இப்போ ஹார்ட் ஆப்ரேஷன் செய்திருக்கு. மற்றது 2வது மகளும் 2 பேரும் நேசரி தான் படிக்கணும். வறுமையெல்லாம் நீங்கள் வாழ்ந்து வருவீங்க. ஓகே ஓகே. கஷ்டம் ஐயா. நகையெல்லாம் அடைய வச்சு 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 வட்டிக்கு வாங்கிட்டான். 2 லட்சம் வட்டி. பிள்ளைக்கு கார்ட் ஆப்ரேஷன் செய்தது 2 லட்சம் வாங்கித்தான். இப்போ யாழ்ப்பாணம் அங்கே கொழும்பு கொண்டு போய் வச்சு செலவழிச்சது. இப்போ 5 லட்சத்துக்கு 6 லட்சத்துக்கு மேலே கடனாளியா போய் நிற்கணும். ரெண்டு அழுகிறார் வீட்டில் இருந்து. நான் என்ன ஐயா செய்ய, நானும் கஷ்டப்பட்டு போனேன். என்ன டைம் ஒன்றும் இல்லை. காலத்தோடும் பித்தளத்தோடு. அப்போ என்ன ஐயா என்னால் வெள்ளமே இல்லை. இப்போ இங்கே கிளினிக்கு தான் போய் வந்து நிற்கிறேன் ஐயா. உப்புறம் செய்ய போயினேன். அப்போ சரியான கஷ்டமா அவர் படுறாரு. அந்த வீடு அந்த என்ன சொல்ல விரும்புறீங்க? அவைக்கு என்ன செய்ய, நல்ல நன்றி என்று சொல்லணும். நல்ல நன்றி, நல்ல இது, நல்ல ஆயுளோட அவர் இருக்க வேணும். இன்றைக்கும் ஆயுளோட அவர் இருக்க வேணும். அதைத்தான் நான் கேட்கிறேன். பிள்ளை எல்லாம் குணமாயி சந்தோஷமா இருக்கணும். கார்ட் ஆப்ரேஷன் அவ நல்ல இதா அந்த கொஞ்சம் இந்த அதான் ஜிஎஸ் போய் நான் கேட்டேன். இந்த காசுகள் குடிக்கணும் தானே, இல்லாதவன் கஷ்டப்படணும். இந்த விதவியாள வைக்கலாம் நல்ல இதாக குடிக்கணும். அப்போ நான் போய் கேட்டேன். அவர் சொல்றார் அரசாங்கமே கவண்டு போய் கிடக்கு, நீ எங்க இங்க வார. அப்ப என்னத்தி ஐயா நான் போய் திருப்பி கேட்கறது? உண்மையிலே உங்களுக்கு தந்தது வீடு தந்திருக்கீங்க, ரொம்ப சந்தோஷம். சரி சரி, ஓகே ஓகே. உங்களுக்கு முக்கியமான காணொலி காட்டியிருப்பேன், பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். உண்மையிலே புலம்பெயர் மக்கள் எல்லாருக்குமே மிக்க நன்றிகள். ஏனடா இப்படியான வீடுகள், ஒரு டெம்பரரி வீடு இல்லாமல் ஒரு மிக பிரமாண்டமான எல்லா வசதிகளுடன் இப்படி வீடு கட்டி கொடுத்தது நான் இதுதான் முதல் தடவை பார்க்குறேன். தண்ணி வசதி, டாய்லெட், அப்படி எல்லா வசதியையும் நேர்த்திகரமாக கரண்ட் வசதிகளுக்கும் எல்லாமே செய்து கொடுத்துருக்கணும். அதே மாதிரி காணி இல்லாதவர்களுக்கு காணிக்கையும் வீடு கட்டி கொடுத்துருக்கணும். உண்மையிலேயே இதுக்கு டொனேட் பண்ணின அனைத்து புலம்பெயர் மக்களுக்கும் என் சார்பாகவும் மக்கள் சார்பாகவும் மிக்க நன்றிகள். இன்றைய காணொலி ஒரு வித்தியாசமாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். அதே மாதிரி எங்களோட பயணிச்ச கையனண்ணா, அதே மாதிரி அந்த குழுவினர் அனைவருக்குமே மிக்க நன்றிகள். அதே மாதிரி எங்களோட சேனலுக்கு நீங்கள் முதல்ல வந்தீங்களா இருந்தால் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ வரும். உண்மையிலேயே ஒரு வீடுன்னு சொன்ன போனால் பல பேர் வந்து டெம்பரரி வீடுகளை வந்து அமைச்சு கொடுப்பினோம். ஆனால் கொடுத்த 15 வீடுகளும் பார்த்திங்கன்னா மிக பிரம்மாண்டமான வீடுகள். சில வீடுகள் பார்த்திங்கன்னா 3 அறையோட கொடுத்துருக்கணும். அந்த கொரோனா காலகட்டத்துக்கு முதல் இப்போ பார்த்திங்கன்னா அந்த 2 அறையோட கொடுக்கணும். உண்மையிலே அதுவே பெரிய இதுன்னு சொல்லலாம். கட்டாயம் உங்களுக்கு இந்த காணொலி பிடிச்சிருந்தா திரும்ப சொல்கிறேன், மறக்காம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் இன்னும் ஒரு நல்ல காணொலி சந்திக்கிறேன். நன்றி.